Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், நான் டெய்லியும் காலைல வாக்கிங் போவேன்னு சொல்கிறதுக்கு எவ்ரி மார்னிங் ஐ எம் கோயிங் ஃபார் அ வாக் சொல்லுவாங்க. கோயிங் அப்படின்னா இப்போ நடந்து போயிட்டுருக்கேன், ஐ எம் கோயிங் ஃபார் அ வாக். பட் டெய்லியுமே பழக்கமாக ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு எவ்ரிடே ஐ கோ ஃபார் அ வாக், எவ்ரிடே ஐ குக், எவ்ரிடே ஐ கோ டு ஆஃபீஸ். ஸோ ஐஎன்ஜி வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். செகண்ட் சிச்சுவேஷன், எனக்கு ஒரு விஷயம் நல்லா பண்ண வரும்னு சொல்கிறதுக்கு ஐ எம் குட் இன்னா குட் அட்டான்னு கன்ஃபியூஸ் ஆகி குட்னு யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஐ எம் குட் இன் எப்போ யூஸ் பண்ணலான்னா ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசும்போது அந்த ஸ்டூடெண்ட்க்கு நல்லா வரும், அது சப்ஜெக்ட் நல்லா படிப்பாங்க. ஐ எம் குட் இன் சயின்ஸ், ஹீ இஸ் குட் இன் மேக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே எனக்கு ஒரு பழக்கம் நல்லா வரும், ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நல்லா தெரியும் எனக்குன்னு சொல்கிறதுக்கு ஐ எம் குட் அட் குக்கிங், ஐ எம் குட் அட் பிளேயிங் கிரிக்கெட், ஐ எம் குட் அட் இங்கிலீஷ். தேர்ட் சிச்சுவேஷன், இப்போ ரெண்டு விஷயமும் சரியாக நடக்கலை, ரெண்டு பேருமே அந்த விஷயத்தை பண்ணல. எப்படின்னா ஒருத்தவங்க கேட்குறாங்க, உங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா, ரெண்டு பேர் இருக்காங்க, இவனும் போல அவனும் போல சொல்கிறதுக்கு போத் ஆஃப் தெம் டின் கோ டு ஸ்கூல் சொல்லி பழகியிருக்கோம். போத் இந்த வேர்டை எடுத்து வச்சுட்டு neither of them went to school, didn't goன்ற அந்த வேர்போட நெகட்டிவ் ஃபார்மை தூக்கிட்டு ஃபஸ்ட் இந்த போத்தையும் எடுத்துகிட்டு neither of them went to school சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒர்க் அசைன் பண்ணியிருக்காங்க, அதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போது எனக்கு இவ்வளோ நேரம் வேணும்னு நம்ம சொல்கிறது தமிழில், இங்கிலீஷில் சொல்லுவோம் ஐ நீட் அன் ஹவர் சொல்லுவோம். நீட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ண வேண்டாம். இட் வில் டேக் மீ அன் ஹவர் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க், இட் வில் டேக் மீ 5 hours, இட் வில் டேக் மீ, எனக்கு இவ்வளோ நேரம் எடுக்கும்னு சொல்லி இங்கிலீஷில் கன்வே பண்ணுறது தான் கரெக்ட். கொடுத்த அசைன்மெண்ட்டுக்கு டைம் கேட்டு செஞ்சு முடிச்சாச்சு, தூங்க எழுந்திரிச்சாச்சு. தூங்கும் போது கனவு வந்திருக்கும், அதை பற்றி சொல்கிறதுக்கு ஐ saw a dream சொல்லி பழகியிருக்கோம். சாங் யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்டெட் ஐ dreamt something wonderful or I had a dream சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் எவ்ரி மார்னிங் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தினமும் காலையிலன்னு சொல்கிறதுக்கு எவ்ரி மார்னிங். இதே இன்னைக்கு காலையிலன்னு சொல்கிறதுக்கு டுடே மார்னிங் சொல்லக்கூடாது, திஸ் மார்னிங், இன்றைக்கி மதியம், திஸ் ஆஃப்டர்நூன், இன்னைக்கு நைட், டு நைட். அப்புறம் எனக்கு விஷயம் ஞாபகப்படுத்திங்கன்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ரிமெம்பர் மீன்னு சொல்லுவாங்க. ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது. எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ரிமைண்ட் மீ. கிரவுண்ட், நம்ம நிறைய பேர் கிரவுண்டுக்கும் ஃப்ளோருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஒரு பில்டிங்க்கு வெளியே இருக்க தரை வந்து அந்த ஏரியா வந்து கிரவுண்ட், பில்டிங்குள்ளே இருக்க தரை ஃப்ளோர். த பென் இஸ் ஆன் த ஃப்ளோர், கீழே விழுந்துச்சு தரையில் பில்டிங்குள்ளே, த பென் இஸ் ஆன் த ஃப்ளோர். ஆர் பிளே ஏரியா ஹேஸ் அ ஹியூஜ் கிரவுண்ட், எங்களுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. ஸோ பில்டிங் வெளியில் இருக்கிறது, இதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் அபவுட் த யூசேஜ் ஆஃப் ஃபார் அண்ட் அட். இப்போ கடைக்கு போய் சீப்பான ப்ரைஸில் ஒரு பொருள் வாங்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு ஐ பாட் திஸ் மொபைல் அட் அ சீப் ப்ரைஸ். இதே எவ்வளோ விலை கொடுத்து வாங்கன்னு கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் ஐ பாட் திஸ் மொபைல் ஃபார் 50,000. ஸோ வெளியே சொல்லும் போது ஃபார் யூஸ் பண்ணுங்கள். டிஸ்கவுண்ட்டில் வாங்கினேன், அதிகமாக விலை கொடுத்து வாங்கினேன்னு சொல்லும் போது அட் அ சீப் ப்ரைஸ், அட் அ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், அந்த மாதிரி சொல்லலாம். இன் தி எண்ட், அட் தி எண்ட், ரெண்டுத்துக்கும் சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. இன் தி எண்ட் சொல்லும் போது ஃபைனலி, கடைசியாக அந்த விஷயம் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வி ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் இன் தி எண்ட் வி வர் சக்ஸஸ்ஃபுல். அட் தி எண்ட் சொல்லும் போது ஒரு பெரிய விஷயம் நடந்து முடியும் போது, ஒரு புக் முடியும் போதோ, ஒரு மூவி முடியும் போதோ, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். At the end of the book, you will find a wonderful twist. அந்த புக்கை படித்து முடிக்கும் போது பயங்கரமாக ட்விஸ்ட் பார்ப்பீங்க. ஸோ அந்த இடத்துல at the end யூஸ் பண்ண முடியும். And for more such good videos, follow Anglophone.